திருச்சிட்டம்பலம். கடுத்து வரும் கங்கை தனை கமல் சடை ஒன்று ஆடாமே தடுத்தவர் எம்பெருமானார் தாம் இனிதா உறையுமிடம் விடைத்து வரும் இலங்கை கோன் கலங்கச் சென்று இராமற்காம் உடைத்தவனை பொறுதழித்தான் புள்ளிருக்கு வேளூரே. திருச்சிட்டம்பலம். தேவார பாடல்களை பாடல் வடிவமாக நம்ம இந்த பதிவுகளில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். கடந்த பதிவுகளில் நின்ற திருத்தாண்டகம் அப்பர் பெருமானுடைய அற்புதமான அந்த பொது திருப்பதிகத்தை பாடல் வடிவில் நம்ம பார்த்தோம். இனி வரும் பதிவுகளில் திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பாடல் பார்க்க போகிறோம். 2ஆம் திருமுறை 43வது பதிகம் திருப்புள்ளிருக்கு வேளூர் வைத்தீஸ்வரன் கோவிலில் திருஞான சம்பந்தர் அருளிய அந்த பதிகத்துடைய பாடல்களில் தான் இது. தன்னுடைய 5வது தல யாத்திரையின் முதல் தலமாக கண்ணார் கோயில் சென்று வழிபட்ட திருஞான சம்பந்தர் அந்த தலத்திலிருந்து புறப்பட்டு காவிரி நதியோட வடகரை ஓரமாக மேற்கு திசை நோக்கி சென்று புள்ளிருக்கு வேளூர் சென்றடைகிறாராம். இது சேக்கிழார் தம்முடைய பெரிய புராணத்தில் குறிப்பிடுகிறார். பெருமான்பால் தான் வைத்திருந்த அன்பு மேன்மேல பெருகும் வண்ணம் அழகான பதிகம் பாடினார். இப்படி சேக்கிழார் குறிப்பிடும் பாடலை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த பதிகத்தனை பாடி சொல்மாலையா இறைவனுக்கு திருஞான சம்பந்தர் அணிவித்தார் அப்படின்னும் சேக்கிழார் குறிப்பிடுகிறார். இந்த பதிகத்துடைய அனைத்து பாடல்களையுமே திருஞான சம்பந்தர் சடாயுவினை குறிப்பிட்டு சடாயு செய்த வழிபாட்டினை குறிப்பிடுகிறார். முதல் பாடலில் சடாயு மற்றும் சம்பாதி ஆகிய இருவருடைய இறைவன் எப்படிப்பட்ட தன்மை உடையவன் அப்படிங்கிறத குறிப்பிட்டு, அதுபோலவே சடாயு மற்றும் சம்பாதி ஆகிய இருவரும் இறைவனை வழிபட்ட தன்மையையும், சடாயு என்ற சொல் சம்பாதியையும் குறிப்பிடும்படியாக பொருளை கொண்டு பறவைகள் இருவரும் இறைவனை போற்றி வழிபட்டமைய திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகிறார். இவ்வாறு சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்தில் குறிப்பிடுகிறார். திருஞான சம்பந்தர் இந்த தலத்தின் மீது அருளிய பதிகம் ஒன்றும், அப்பர் பெருமான் இத்தலத்து மீது அருளிய 2 பதிகங்களும் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. திருச்சிட்டம்பலம்.